கோல்டு பிரைஸ இனி நீ என்ன முடிவு பண்றது? இனி நானே கோல்ட் பிரைஸ முடிவு பண்றேன்னு சொல்லி, சைனா ஒரு வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. சைனா கோல்ட் ட்ரேடிங்ல நிறுத்திட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நடந்தது என்ன? கோல்ட் இனிமேல் வாங்க முடியுமா? வாங்க முடியாதா? ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் ஹேப்பன். சைனாவுடைய பெரிய பெரிய பேங்க்ஸ் உதாரணத்துக்கு ஐசிபிசி இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனா, போஸ்டல் சேவிங்ஸ் பேங்க், பிங் ஆம் பேங்க், சைனா குவாங்ஃபா பேங்க், இந்த பேங்க்ஸ் எல்லாம் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரீட்டைல் கோல்ட் ட்ரேடிங் சர்வீசஸை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது சாதாரண மக்கள் ஷாங்காய் கோல்ட் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ற வசதியை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடணும். அது இனிமேல் கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அப்போ பொதுவா எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும்? அப்போ இனிமேல் சைனால கோல்டே ட்ரேட் பண்ண முடியாதா? கோல்டே வாங்க முடியாதா? அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிசிக்கல் கோல்டு, அதாவது பார், காயின், ஜுவல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்குமே தடை இல்லை. யார் வேணாலும் வாங்கலாம், வச்சுக்கலாம். இப்போ அவங்க தடை பண்றது அப்படிங்கிறது எது அப்படின்னா பேப்பர் கோல்டு. அதாவது நம்ம கோல்டு இடிஎஃப் வச்சிருக்கோம்ல, கோல்ட் பீஸ் மாதிரியான இடிஎஃப் எல்லாம் வச்சிருக்கோம்ல, அதை தான் ஆக்சுவலா தடை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் முழுசா தடை பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கையில தங்கமே இல்லாம வெறும் விலையை வச்சு பந்தயம் கட்டி விளையாடக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், லெவரேஜ்டு ப்ராடக்ட்ஸ். லெவரேஜ்டு அப்படின்னா சின்ன உதாரணம் சொன்னோம் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. ஆனா 1,00,000 ரூபாய்க்கு நீங்க ட்ரேட் பண்ணலாம். விலை ஏறிடுச்சு அப்படின்னா பெரிய லாபம் கிடைக்கும். விலை இறங்கிருச்சு அப்படின்னா உங்க 10,000ம் காலி ஆயிடும். இதை தான் ஆக்சுவலா சைனா தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னா என்ன? அதாவது நான் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா உங்ககிட்ட, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் கையில் இருக்கு அப்படின்னா நீங்க 1,00,000 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுல அந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் மார்ஜின் ரெக்வயர்மெண்ட். இந்த மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்டை 140% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சைனால. ஸோ ட்ரேட் பண்ணவே கிட்டத்தட்ட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான். எதுல ட்ரேட் பண்ண முடியாது? பேப்பர் கோல்ட்ல. கோல்டு இடிஎஃப் மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதை வச்சு ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இந்த வருஷம் ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா இந்த வருஷம் கோல்டு பிரைஸ்ல கண்ணா பின்னான்னு ஏறி இறங்குச்சு. அது நம்மளும் பார்த்தோம். ஒரு ஸ்டேஜ்ல கோல்டு வந்து ஒரு அவுன்ஸுக்கு $5,500 வரைக்கும் போய் ஆல் டைம் ரெக்கார்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் டக் டக் கீழே இறங்கி ஒரு அவுன்ஸ் $4,000 கீழே விழுந்து இப்போ ஏறக்குறைய ஒரு $4,200 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அப்படி பார்த்தா கூட ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு அவுன்ஸ் கோல்டுக்கு ஏறக்குறைய ஒரு $1,300 வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு. அப்படின்னா 30 கிராம் கோல்டுக்கு 1,4 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வீழ்ச்சி, இவ்வளவு தூரம் கோல்டு பிரைஸ் விழுந்தது அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ஸ்ல நடக்கல. அப்ப ஏன் இது விழுது அப்படின்னா அதுக்கு மொத்தமா 3 காரணம் சொல்றாங்க. ஒன்னு, அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் நீ அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம். ரெண்டாவது, டாலர் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லெவரேஜ் பொசிஷன். லெவரேஜிங்னா நான் முன்னாடியே சொன்னேன், 10,000 ரூபாய் கையில வச்சுட்டு 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி அதை ட்ரேட் பண்ணி விளையாடுறது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னா நம்மள மாதிரியான சின்ன சின்ன வணிக முதலீட்டாளர்கள். சோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லெவரேஜ்டு பொசிஷன் மொத்தமா அதிகமா எடுத்து வச்சிருக்காங்க. சோ நம்மள மாதிரியான சிறு முதலீட்டாளர்கள் அதிகமான லெவரேஜ் பணம் கடன் வாங்கி கோல்ட்ல நிறைய ஒரு பொசிஷன் எடுத்து வைக்கிறாங்க. சோ லெவரேஜ், அதாவது கடன் வாங்கி ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா விலை கொஞ்சம் குறைஞ்சாலே டக்குன்னு நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெளியே வருவோம். சோ அப்படி நடக்கும்போது ஃபோர்ஸ்டு செல்லிங் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஃபோர்ஸ்டு செல்லிங் பேசிக்கா நடக்கும் போதே அது இன்னுமே அதிகமா செல்லிங்கை ட்ரிகர் பண்ணும். இது ஒரு டாமினோ எஃபெக்ட் தான். சோ கொஞ்சமா அப்படி விழற மாதிரி இருந்தாலே டக் 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 டக்னு எல்லாருமே அவங்க பொசிஷன்ஸை கட் பண்ணிட்டு வெளியே வர பார்ப்பாங்க. அந்த இடத்துல கோல்டோட பிரைஸ் கண்ணா பின்னான்னு விழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த $5,500 ஒரு அவுன்ஸ்ங்கிறது $4,000 வரைக்கும் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சைனா நினைக்குது. சைனா இதத்தான் ஆக்சுவலா நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உலகத்துல பிசிக்கல் கோல்டை விட பேப்பர் கோல்டு கான்ட்ராக்ட்ஸ் தான் பல மடங்கு அதிகம். ஏன்னா நீங்க பணம் கொடுக்க வேண்டியதில்லை, ட்ரேட் மட்டும் பண்ணிட்டே இருக்கலாம். லாபம் வந்தா லாபம், நஷ்டம் இருந்தால் நஷ்டம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான். கையில கோல்டு உங்களுக்கு வராது. இப்ப தங்கத்தோட விலையை யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையா டிமாண்ட் தானா இல்ல ஸ்பெகுலேஷனா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. டிமாண்ட் அப்படிங்கிறது பிசிக்கல் கோல்டை வாங்கி விற்கிறதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது கோல்டே இல்லாம பேப்பர்ல இதுதான் பிரைஸ் அப்படின்னு வாங்கி ட்ரேட் பண்ணி விற்கக்கூடிய விஷயம். சைனா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற லேயரை அப்படியே அமைதியா கழட்டி விட பாக்குறாங்க. ஸோ பிரைஸ் டிஸ்கவரி அப்படிங்கிறது இந்த பிசிக்கல் டிமாண்ட் பக்கம் தான் கம்ப்ளீட்டா திரும்பும். பிசிக்கலா கோல்டு இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பேர் வாங்குறதுக்கு இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் கோல்டோட பிரைஸ். வேற இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா கோல்டு, அதாவது பேப்பர் கோல்டு இடிஎஃப்னு கூட வச்சுக்கோங்களேன், அதை வாங்குறாங்க, பேப்பர் கோல்ட்ல வாங்குறாங்க, ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணியும்
கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது அதுல ஃபிளக்சுவேஷன் இருக்கு. ஸோ சைனா பேசிக்கா இந்த ஸ்பெகுலேஷனை கட் பண்ணிட்டு இனிமேல் பிரைஸ் டிஸ்கவரியை கம்ப்ளீட்டா பிசிக்கல் கோல்ட்ல இருந்து தான் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கம்ப்ளீட்டா திரும்பி இருக்காங்க. அப்படி திரும்புறதுனால சைனா அந்த அதர் சைடு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொடர்ந்து பிசிக்கல் கோல்ட வாங்கிட்டே இருக்காங்க. போன மாசம் கூட ஏறக்குறைய ஒரு 14 டன்னுக்கு மேல கோல்ட அவங்க வாங்கி இருக்கிறதா நியூஸ் நம்ம பாக்குறோம். சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இத்தனை நாள் தங்கத்தோட விலையை லண்டனும் நியூயார்க்கும் டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் அப்படி இருக்காது. வெஸ்டர்ன் ஃபினான்ஷியல் சிஸ்டம்க்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவா கொஞ்சம் கொஞ்சமா உருவாகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது உடனே நடந்துருமா அப்படின்னா கிடையாது. ஆனா வெஸ்டர்ன் ஃபினான்ஷியல் சிஸ்டம்க்கு எதிராக ஒரு வேவ் அப்படிங்கிறது கிளம்பி இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கும் இல்லை. ஸோ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, பிசிக்கலா கோல்ட வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாதாரண மக்கள் என்ன பண்றோம், ETF டெரிவேட்டிவ்ஸ் மாதிரியான இந்த பேப்பர் ப்ராடக்ட்ஸை வாங்கி ட்ரேட் பண்றோம், இல்ல வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். சைனா இப்போ ரீட்டைல் மக்களையும் அதாவது சாமானிய முதலீட்டாளர்களையும் பிசிக்கல் கோல்டு பக்கம் கம்ப்ளீட்டா திருப்புறாங்க. ஸோ மெசேஜ் ரொம்ப கிளியரா இருக்கு. கோல்டு ஒரு ஸ்பெகுலேஷன் டூல் கிடையாது. ஆனா கோல்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட், அது ஒரு சேஃப் ஹெவன் அசெட். அதனால அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி அதை ஸ்பெகுலேட் பண்றதுங்கிறத சைனா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல சைனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இது இப்படி நடக்கும்போது என்ன நடக்கும், ஷார்ட் டேர்ம்ல கோல்ட்ல ஒரு வாலடைலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேறஸ் லாங் டேர்ம்ல கோல்ட் மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய ஃப்ளோ அண்ட் சென்ட்ரல் பேங்க் எவ்வளவு தூரம் கோல்டை வாங்கி குவிக்கிறாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் கோல்டோட பிரைஸ் டிரைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹெட்லைன்ல நீங்க பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கக்கூடிய சான்சஸ் என்ன அப்படின்னா, சைனா கோல்ட ட்ரேடிங்க தடுக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம ஹெட்லைன்ஸ்ல பார்த்தோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, சைனா தங்கத்துல சூதாடுறதை தான் தடுத்திருக்காங்க, டெரிவேட்டிவ்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை தான் தடுத்திருக்காங்களே தவிர பிசிக்கலா கோல்டு வாங்குறத அவங்க எந்த விஷயமும் பண்ணல. ஸோ இப்போதைக்கு இது சைனாவுடைய உள்நாட்டு பாலிசியா நமக்கு தெரியலாம். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது வேர்ல்டு ஃபுல்லா பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போடணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.